राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। हर हर गंगे जय मां गंगे। गंगे शरणम। கங்கையினுடைய அற்புதமான மகாத்மியம் ஒவ்வொரு விதமாக அனுபவிச்சுருக்கோம். பல இடங்களில் கங்கையினுடைய பிரபாவம் அப்படி அனுகிரகிக்கிறது. நான் நேற்று ஒரு 3-4 நாளாக நான் கும்பகோணத்தில் சுற்றிட்டு இன்றைக்கி தான் மெட்ராஸ் வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம். கும்பகோணத்தில் எத்தனை கோவில்கள் அம்மா! சிவஸ்தலம் என்ன, விஷ்ணுஸ்தலம் என்ன, அப்பா! அந்த ஊரில் அக்கம் பக்கத்தில் மலைகளே கிடையாது, பெரிய பாறைகள் கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய கோவில்கள், கற்கோவில்கள் எங்கிருந்து கொண்டு வந்தா, எப்படி கட்டினான்னு பிரமிப்பாக இருக்கு. நேத்தி இந்த 4 நாளுமே, அதாவது நான் 25ஆம் தேதி கிளம்பினேன் சென்னையிலேருந்து காத்தால. அவ்வளவு அழகா ஒவ்வொரு நாளும் அத்தனை விதமான கோவில்கள். விருத்தியகிரீஸ்வரர் அவர் பார்த்தோம். ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி. நான் யோசிக்க வேண்டியிருக்கேன் என்னெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி. நான் ஒவ்வொரு நாளுமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்னெல்லாம் பார்த்துருப்பேன்னு. முக்கியமாக நேற்று நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. நேற்று காலையில் தஞ்சாவூர், அங்கே இருக்கக்கூடிய தஞ்சை மாமணி கோவில், தஞ்சை மணிக்குன்றம், தஞ்சை நீலமேக பெருமாள், தஞ்சை ஆளி நரசிம்மர், 3 சேர்த்து ஒரு திவ்ய தேசம். இதை பார்த்தேன், தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறமா கண்டியூர் ஹரசாப விமோச்சன பெருமாள், அவருடைய தரிசனம். அப்படியே மத்தியானம் திருவையாறு ஐயாரப்பர் பஞ்சநதேஸ்வரர் கோவில், தர்ம சம்வர்தனி அறம் வளர்த்த நாயகி, தியாகராஜர் பாடின அறம் வளர்த்த நாயகியினுடைய தரிசனம். அதுக்கப்புறமா தியாகராஜர் வாழ்ந்த வீடு, இதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி சாயங்காலம் கிளம்பி நேர திருக்கண்ணமங்கை பெருமாள் அவ்வளவு அழகா சேவிச்சோம். இங்கிருந்து ரொம்ப விசேஷமாக திருவாரூர் தியாகராஜன்
வன்மீகநாதர் அவர்களை சேவித்தோம். அப்புறமா அங்கிருந்து திருக்கண்ணங்குடி இல்லை திருக்கண்ணங்குடி முந்தானத்தி திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் அவரை சேவித்தோம். அதை நேத்தி திருவாரூர் எத்தனை பெரிய கோவில் அம்மா! அங்கே அந்த கமலாம்பாள் உட்கார்ந்துருக்கிற அழகு சொல்லி மாளாது. அங்கே வேலை அடா முச்சுக்குந்த பூஜை, முச்சுக்குந்த மகாராஜா பூஜை பண்ண, அந்த முச்சுக்குந்த மகாராஜா பூஜைனே பேர் அவருக்கு. அதுக்கு அவரை சேவிச்சுட்டு அப்படி வந்தோம். இது என்ன ஆச்சரியம்னா, அங்கே போகும்பொழுது எல்லாரும் நிறைய பேர் என்ன கண்டுபிடிச்சிட்டா. நிறைய பேருக்கு என்னோடய ஃபேஸ் தெரியல, ஆனால் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டா. ஒருத்தர் வந்தார், நீங்கள் தானே இந்த கங்கையை பற்றிலாம் சொல்கிறவர், இதுதான் அலகநந்தா, இதுதான் பாகீரதி, இங்கேருந்து தான் கங்கை, மேலேந்து வீடியோ போடுவேல, எல்லாருக்கும் அர்க்கியமெல்லாம் எடுத்துவிடுவேல. நான் நினச்சேன், கங்கா பிரவாகம் கும்பகோணத்தில் ஆரூரான் சன்னதியில் அப்படின்னா என்னத்தை நான் சொல்கிறது. அப்புறம் நான் சொன்னேன், ராதே கிருஷ்ணா அப்படின்னா, அதாவது சிவபெருமான் சன்னதியில் கங்கா மகாத்மியம். எங்கேயோ தென்கோடியில் இருக்கா, ஆனாலும் கங்கையினுடைய பிரபாவம் அவள் அழகாக சொல்கிறா. அதில் சில பேர்லாம் அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறா, கரெக்டாக சொல்கிறாள். இது அந்த கோயில் பண்ணிட்டாங்க, லைவ் போடல, இந்த கோயில் போடல, இது போடுந்தேளே அப்படின்னு ரொம்ப அனுபவிச்சு. அத்தனை சிரேஷ்டம் இந்த கங்கை. அதில் தான் நான் அன்றைக்கி சொல்லும்போது நம்ம இந்த ஹரித்வார், அதில் குஷாவர்த்த தீர்த்தம், குஷாவர்த்த படித்துறையை பற்றி பேசியிருந்தோம். தத்தாத்திரேயர் இந்த ஹரித்வாரை பற்றி சொல்லும் பொழுது அமிர்தத்துளி 4 இடங்களில் விழுந்ததுன்னு சொன்னேன். ஒன்று ஹரித்வாரம், இன்னொன்று பிரயாக்ராஜ், அப்புறம் இன்னொன்று எங்கே நாசிக், அதுக்கப்புறமா உஜ்ஜைன். அந்த நாசிக் அன்றைக்கி சொல்ல, அப்புறமா அந்த நாசிக் இன்றைக்கி சொல்லிட்டேன். அன்றைக்கி கேட்ட கேள்விக்கான பதில். அந்த ஹரித்வார் குஷாவர தீர்த்தம் பார்த்தா, அன்றைக்கி முன்னாடி நம்ம அந்த நீல பர்வதம் அதனுடைய மகாத்மியம் பார்த்தோம். ஸோ அந்த நீல பர்வதத்து மேலே தான் மா சண்டி தேவி இருக்கா. அந்த மலை மேலே ஹரித்வாரில் இருக்கக்கூடிய சித்த பீட்டங்களில் ஒன்று இந்த மா சண்டிகா தேவி. மலை மேலே ஏறியும் போகலாம், கீழே இருந்து ரோப் கார் இருக்குது, அதுலேயும் போகலாம். அந்த நீல பர்வதத்தில் தான் சண்டி தேவியினுடைய மூர்த்தியை ஆதிசங்கர பகவத் பாதர் பிரதிஷ்டை பண்ணார் காண கிடைக்கிறது. அங்கே ஒரு அஞ்சனா தேவி கோவில் உண்டு. மடியில் பால ஹனுமானை வச்சுட்டுருப்பா அஞ்சனா தேவி. அந்த இடத்துல அஞ்சனா தேவி தபஸ் பண்ணாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளோ சிரேஷ்டம் இந்த பாரத தேசம். முந்தானத்தான் நான் சொன்னேன் இல்லையா, திருவிசநல்லூர் ஐயாவாள் வைபவம் சொன்னேன். கங்கா ஆகர்ஷண வைபவம். அதுக்கு முன்னாடி நல்லா தத்தாத்திரேய விஷயம் சொல்லி குஷாவர்த்த தீர்த்தத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி தான் இந்த நீல பர்வதம், அஸ்மசித்தன், இப்படி பல விஷயங்கள்லாம் அனுபவித்தோம் ஸ்காந்த புராணத்துலேருந்து. இந்த ஹரித்வாரில் நீல பர்வதம்லாம் சிவாலிக் ரேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். சிவாலிக் மலைத்தொடர்கள், ஹிமாலயாஸில் சிவாலிக் மலைத்தொடர்.
அதில் தான் இதெல்லாமே கங்கையினுடைய கரையில் இருக்கக்கூடிய மலைகள் தான். ஸோ அதுதான் அந்த நீல பர்வதம். அந்த நீல லோகித்தன் அவர் தபஸ் பண்ணார், சிவபெருமானுடைய கணமானார் அப்படின்லாம் சொன்னோம், ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஹரித்வாரம், குஷாவர்த்த தீர்த்தம், கங்கல் பார்த்தோம், கங்கல மாஹாத்மியம், ரைட்? அடுத்து இன்னொன்று முக்கியமான இடம் பில்வ பர்வத மாஹாத்மியம். இந்த பில்வ பர்வதம் அப்படின்னா அங்கே இருக்கிறவாள் தெரியும். ஜென்ரலாக இன்றைக்கி சொன்னோம்னா மனசாதேவி மான்சாதேவின்னு சொல்லுவாள். அவளுடைய கோவில் அங்கே தான் இருக்குது. இந்த மனசாதேவி அப்படின்றவள் கஷ்யபருடைய மனசிலிருந்து உற்பத்தியான புத்திரி. அனந்தன் வாசுகிலாம் இருக்கா இல்லையா, அவளுடைய தங்கை மனசாதேவி. ரொம்ப விசேஷமான ஒரு தேவி. அந்த பர்வதம் பேர் பில்வ பர்வதம். ஹரித்வாரில் நீங்கள் ஹரித்வார் ரிஷிகேஷ் ஹரித்வார் வரும்போதோ லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு மலை இருக்கும், அங்கே ஒரு கோவில் இருக்கும், அங்கே ரோப் கார் போகும், அது சண்டி தேவி. ரைட் சைடில் மேலே பார்த்தா மேலே ஒரு மலை இருக்கும், அந்த மலை மேலே ஒரு கோவில் இருக்கும், அது மனசாதேவி. ரிஷிகேஷ்லேயே வரும்பொழுது லெஃப்ட் சைடில் மனசாதேவி, ரைட் சைடில் சண்டி தேவி. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த பில்வ பர்வதம், அந்த மனசாதேவி இருக்கிற இடம்தான் பில்வ பர்வதம். அவரோட அதுவும் சித்த பீட்டம். அவரோட பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் நடக்கும். அவ்வளோ சிரேஷ்டமான ஒருத்தி. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இதெல்லாம் சேவிக்கணும். உடம்பு நன்னா இருக்கணும், ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும். ஸ்கந்த புராணத்தில் ஸ்கந்தன் சொல்கிறார், பில்வ பர்வத மாஹாத்மியம் ஸ்ருணு நாரத பக்திதஹ தஸ்ருத்வாபி த்விஜஸ்ரேஷ்ட புண்ணியம் பிராப்னோதி துர்லபம். இந்த பில்வ பர்வத மகாத்மியத்தை கேளு நாரதா. இந்த பில்வ பர்வத மகாத்மியம் கேட்டாலே அற்புதமான புண்ணியம் கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். சிவதாரா சமாக்யாதா சிவதா தத்ர பர்வதே தஸ்யாம் நரசக்ருத் ஸ்நாத்வா சிவேன சத்ருஷோ பவேத். அங்கே இருக்கக்கூடிய சிவதாரா, அந்த சிவதாரா அவ்வளவு மகோன்னதமானது. அதில் ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா சிவபெருமானுடைய துல்லியமான அந்த ஸ்திதி கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். தத்ரைகோ பில்வ விருக்ஷஸ்து தஸ்யாதஹ சிவலிங்கம் சிவலிங்ககம் யஸ்ய தர்ஷன மாத்ரேன சிவதாம் யாதி மாணவஹ. இந்த பில்வ தீர்த்தத்துக்கு மேலே அழகாக ஒரு பில்வ விருட்சம் இருக்குது பக்கத்தில். அது கீழே ஒரு சிவலிங்கம் உண்டு. அது தரிசனம் பண்ணுறதுனாலேயே சிவஸ்வரூபத்தை அடைஞ்சுடலாம் அப்படின்றார். லிங்கஸ்ய தக்ஷிணே பாகே நித்யம் திஷ்டதி நாரத அஸ்வதரோ மகாநாகோ மணிபூஷிதமஸ்தகஹ. அந்த லிங்கத்தினுடைய தெற்கு பாகத்தில் ஒரு நாகம் இருக்குது. அஸ்வதரோ அப்படின்னு அதுக்கு பெயர்.
அந்த அஸ்வதர நாகம் தலையில் அதோட மணியில் இருக்கிற நாகமணியோடு இருக்கும். அது பாம்பினுடைய அந்த விஷம் முத்தி அதுவே மணி ஆகும்னு சொல்லுவாள். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், சரியா? கஜமுத்துன்னு ஒன்று உண்டு. யானையினுடைய மதநீர் அவருடைய மஸ்தகத்தில் தேங்கி அந்த இடத்துல உண்டாகிற முத்துக்கு பேர் கஜமுத்து அப்படின்னு பேர். ஸோ அந்த மாதிரி நாகமணி அங்கே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், ரந்திராத் பாதாளகாத்வீப சகரோதி கதாகதம் கதாகதம் கதாச்சின்முனிரூபேண கதாச்சின்மிருகரூபகः. அந்த நாகம் பாதாள லோகம்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும். சில சமயங்களில் ஏதோ ஒரு மிருக ரூபத்தில் அலையும், சில சமயங்களில் முனிவருடைய ரூபத்தில் அலைஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா புண்ணியமான தீர்த்தங்கள்லேயும் தீர்த்தம் ஆடுவாராம். இந்த யார் அஸ்வதர அப்படின்ற அந்த நாகம். ஸ்நானம் கரோதி சர்வத்ர தீர்த்தேஷு முனிசத்தமம் வாமபாகேன தஸ்யாபி குஹாபாஷாணமுத்ரிதாம். அந்த குகைக்கு பக்கத்தில், குகையினுடைய தட்சிண பாகம்னா ரைட் சைடில் அழகாக இந்த சிவலிங்கத்தோட வலது பக்கத்தில் இந்த பாம்பு இருந்தது. ஓகேவா? இன்னொரு பக்கத்தில் ஒரு குகை இருக்கு. சில சமயங்களில் பாம்பாகவோ இல்லாட்டி மனிதனாகவோ மிருகமாகவோ அப்படி அலையும். இந்த லிங்கத்தினுடைய வாமபாகம், லிங்கத்தினுடைய வலது பாகத்தில் இந்த நாகம் இருக்குது, இடது பாகத்தில் வாமபாகம்னு சொல்லுவாள். நிறைய கல்லால் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குகை. அது என்னன்னா, தஸ்யாம் வசதி தர்மாத்மா யோகினாம் பிரவரோ முனிஹி நாம்னா ருச்சிக இதி வை க்யாதோ பிரம்மவிதாம்பரஹ. அந்த இடத்துல ஒரு ரிஷி இருந்தார், நல்ல தர்மாத்மா, நல்ல யோகி. அவர் பேர் ரிச்சிக அப்படின்னு பேர். நாகத்து பேர் அஸ்வதர, இவர் பேர் ரிச்சிக. யோகயுக்தோ மகாத்மாசௌ சிவசந்யஸ்தமானசः ஆஸ்தே ஸ்தாவரவத்யோகி பிரம்மபூதோ விகல்மஷः. எப்பொழுதுமே சிவத்தியானத்தில் அப்படியே மனசை மயங்கி அப்படியே தியானத்தில் இருந்தார் இந்த ருச்சிக அப்படின்ற அந்த ரிஷி, ஒரு முனிவர். சிவசந்யஸ்த மானசக, அவ்வளவு சிரேஷ்டமானவர் இவர். மீதி விஷயம் நாளைக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ பார்த்துன்னுக்கிறது பில்வ பர்வதம், மானசாதேவி கோவில் இருக்கக்கூடிய இடம் ஹரித்வாரில். சரியா? நம்ம ஹரித்வாரை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டுருக்கோம். ராதே கிருஷ்ணா. ஹரித்வாரில் வந்து கங்கண தீர்த்தம் பார்த்தோம், இந்த ஹர்கி பவுடி பார்த்தோம், நீல பர்வதம் பார்த்தோம் சண்டி தேவி, அதுக்கப்புறமா குஷாவர்த்தம்
அதை பார்த்தோம். அப்புறமா இன்றைக்கி பில்வ பர்வத்தை ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? இன்னும் நிறைய இருக்குது, பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். எனக்கு இங்கே அங்கங்கே சுற்றுறதுனால சங்கல்பம் ஆகணும். அதனால் இந்த கங்கே சரணத்தில் அப்பப்போ பிரேக் வருது. எனக்கு டெய்லி முன்னாடிலாம் போடுவேன், நாளைக்கு போடுறேன். இப்போ அது கூட போட முடியல, பேக்லாக் இது பண்ணிடலான்னு பார்க்குறேன், டைம் கிடைக்க மாட்டேங்க. அதனால் மிஸ் ஆனாலும் அப்புறமா போட்டுடுறேன். சரியா? நேத்தியோட ரெக்கார்ட் பண்ண முடியல, ஆனால் நேத்தியோட மிஸ் ஆகிடுது. அதனால் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அனுபவிப்போம். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த ஹரித்வாரெல்லாம் விஸ்தாரமாக சொல்லணும்னு. வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனந்தமாக அனுபவிப்போம். நிறைய கோவில்கள் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக திருப்புரம்பியம் சாட்சிநாதர் அந்த கோவில், அப்புறம் தொண்டடிப்படி ஆழ்வாருடைய திருமண்டங்குடி அவருடைய அவதாரஸ்தலம், அப்புறமா இன்னம்பூர் அப்படிங்கிற ஒரு இடம். அங்கே தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பேன். குஹாம்பாள், திருப்புரம்பியம் தான் குஹாம்பாள். இன்னம்பூர் எழுத்தரிநாதர், அவரையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும். சரியா? ராதே கிருஷ்ணா. ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय. राधे कृष्णा. जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा.